ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி வண்டி கடை சுண்டல் மசாலா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை நீங்கள் பார்த்திங்கன்னா 2 விதத்தில் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் ஊர்லலாம் இது மசாலா பேல் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் கூடலாம் சர்வ் பண்ணுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மசால் வடைலாம் செஞ்சுட்டு அதில் மசால் வடையை நீங்கள் அழகாக பிச்சு போட்டு அது கூடயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அந்த மாதிரியும் சில கடைகளில் கிடைக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸு, கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வீட்டு மிளகாத்தூளும் காஷ்மீரி மிளகாத்தூளும் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் நல்லா ஊற வச்சுட்டு 10 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டு 4 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா அதை நீங்கள் கீழே கொட்டாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வதக்கி செஞ்சோன்னா நமக்கு பச்சை ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வதக்கிறதுக்கு 2 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். ஸோ நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வானலியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ திருப்பி நம்ம வதக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வீட்டு மிளகாய்த்தூளும் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறோம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான். இது நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். வேணும்னா கூடுதலாக ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் காரம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் காரம் கம்மியாக கொடுக்க போகிறீங்கன்னா பச்சை மிளகா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ அதில் நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சுண்டல் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சுண்டலுக்கு தனியாக நம்ம சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ மசாலாவுக்கு வரைக்கும் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் தண்ணியோட அந்த சுண்டல் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த மசாலா கொஞ்சம் நல்லா செமி கிரேவியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மசாலா கொதிச்சிச்சு இல்லையா, ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுண்டல் சேர்த்த பிறகு மூடி போட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி வதக்கிட்டோம். ஸோ மசாலா வதங்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் இந்த சுண்டல் ஆட் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வச்சு நம்ம ஹையில் வச்சு நம்ம வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிச்சின்னா போதும், இருக்கிற எல்லா பச்சை ஸ்மெல்லும் நமக்கு போயிடும். இப்போது நல்லா சுண்டல் அழகாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம இதை பரிமாறலாம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இதுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸு, அப்புறம் பானிபூரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சுண்டல் மசாலா, வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வண்டி கடையிலலாம் இந்த மாதிரி வெங்காயம் போட்டு தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா நீங்கள் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மேலே பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஸோ கார்ன்ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பானிபூரியை உடச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ் பானிபூரிலாம் ஆப்ஷனல் தான்.
இது வந்து எங்கள் ஊருங்களில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து மசாலா பேல்னு சொல்லுவாங்க. பேல் பூரி வேறு, மசாலா பேல் வேறு. மசாலா பேலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸும் சுண்டலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொரிலாம் வந்து இதுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் கொத்தமல்லியும் வந்து நம்ம மேலே போட்டிருக்கோம். இப்போது அவ்வளோதான், சுவையான சுண்டல் ரெசிபி தயாராகிடுச்சு. நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.